மக்களே, இதுதான் ஃபஸ்ட் டைமு நாம் வந்து மைக் அடாப்டர் போட்டு பர்ஃபெக்டாக இங்கே பாருங்கள், உலர்ஜி கேஸு மைக் அடாப்டர் எல்லாம் போட்டு ஃபஸ்ட் டைம் இதுதான் விளாக் பண்ணுறோம். ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்த வாய்ஸ் செட்டப்பை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பின்னாடி நம்ம கூட யார் யார் ரைடில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் அருண் விஜய், அப்புறம் புதுசாக வந்துட்டு பிரகாஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் V3யில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் வந்து நம்ம தலைவனோட ஃப்ரெண்டு. ஸோ பின்னாடி வந்துட்டுருக்கிறார் பாருங்கள் தலைவன் மாதம். அப்புறம் நம்ம கூட பிள்ளைனா அப்பா வந்துட்டு இருக்கிறாரு. நாம் எல்லோரும் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா BR ஹில்ஸ் போயிட்டுருக்கிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்காங்க. முக்கியமாக வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பர்கூர் ஹில் ஸ்டேஷன் மக்களை, நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ எப்படி திம்பம் அந்த பக்கம் வந்து திம்பம் கடம்பூர் இருக்கோ, அது மாதிரி நம்ம அந்தியூருக்கு வந்து நம்ம பர்கூர் தான் பெருசு. அதாவது எப்படி சொல்கிறது, போர் அடித்தா நாங்களாம் பர்கூர் போகிறது தான் வேலையாக இருப்போம். ஏன்னா ரொம்ப பக்கம் நம்ம அந்தியூர்லேருந்து. ஸோ அடிக்கடி இந்த ரோட்டில் தான் வந்து யானை கிராஸ் ஆகும். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நேற்று கூட கிராஸ் ஆகிருக்கு. வரட்டுப்பள்ளம் பர்கூர் வனப்பகுதி அடிவாரத்தில் வரட்டுப்பள்ளம் நீர்பிடிப்பு பகுதியில் யானை கிராஸ் ஆனது. தமிழ்நாட்டிலே அதிக மலைத்தொடர் இருக்கிறது தான். இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு இருக்கும். 45 கிலோமீட்டர் அகலம், அடுக்கடுக்காக இப்படி மலை மட்டும் அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டருக்கு இருக்குமாம்மா. சூப்பராக இருக்கும். நம்ம அடிக்கடி நம்மளோட ஹிஸ்ட்ரி ஆரம்பித்ததே இங்கே தான் மக்களே. இங்கேருந்து தான் நம்ம வந்து மோட்டோ விளாகிங்னு ஒன்று ஆரம்பித்ததே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணவாடி பரசல் துறை போட்டோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே தான் ஒரு வீடியோ ஆரம்பித்தேன். பட் ஆனால் அது போட முடியல. அது வந்து அந்தளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் போடல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இங்கே தான். ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸே அதுதான் நம்ம யூடியூப் சேனலில். ஃபஸ்ட்டு வீடியோவும் தான் அது இந்த ஹில் ஸ்டேஷனில் தான் ஆரம்பித்தது. இதுதான் வரட்டுப்பள்ளம் டேம் போகிறது. இப்போ அந்த டேமுக்கு விட்றதில்ல. மைல் போகுது முருகா. ஸோ இப்போ வந்து டேமுக்கு விட்றதில்ல. நம்ம பர்கூர் ஏற ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ வந்து எப்பவும் போல ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்காது மக்களே. ஏன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் போயிட்டுருக்குது. கடைசியாக இப்போ உடுப்பி வீடியோஸ் வந்துட்டுருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ பர்கூர் வீடியோ. ஆனால் இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் பின் பெண்ட் அதிகமாக இருக்காது. ஆனால் ஹைட் அதிகம், நல்ல ஹைட்டாக இருக்கும். லாரியில் ஏறும்போது பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஹைட்டாக இருக்கும் இந்த ரோடு பார்க்குறக்கு. சைடு போடும் போதெல்லாம் பார்த்து கவனமாக போடணும். ஆனால் சூப்பராக இருக்கும் மக்களே. ஈரோடு சைடில் இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் பர்கூர் எப்படி இருக்கணும். கிளைமேட் தான் மக்களே. கிளைமேட்டில் வந்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். இப்போ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா வரட்டுப்பள்ளம் டேம் தெரியும். லாஸ்ட் டைம் கூட 2 பேர் அங்கே வந்து தேவையில்லாத வேலை பார்த்து கேஸ் போட்டாங்களே, அதே ஏரியா தான் அது. ஸோ நம்ம லைனப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் லைனப் ஃபார்ம் ஆகுது. பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க எல்லோரும். லைனப் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம BR ஹில்ஸ் எப்படி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக இப்போ தாமரைக்கரை பர்கூர் அப்படியே வந்துட்டு தட்டக்கரைக்கு அடுத்து கருக்காக்கண்டிக்கு அடுத்து ராமாபுரத்துக்கு அடுத்து அன்னூருக்கு அடுத்து கொள்ளைகால்லேருந்து BR ஹில்ஸ். கொள்ளைகால்லேருந்து 2 ரூட் இருக்கும். நம்ம எந்த ரூட்டில் போகிறோங்கிறது அங்கே போய் மலையில் நண்பனும் அருண் விஜய் எல்லோரும் பிளான் பண்ணால் மட்டும்தான் தெரியும் எங்கேன்னு. ஸோ இதுதான் மக்களை, அருமையான வியூ பாயிண்ட் இருக்கும். நல்லா ஓரம் போட்டு நிறுத்துங்க. போய் ப்ரோ நல்லா ஓரம் போட்டு நிறுத்திடுங்க, முன்னாடி விட்ருங்க. எல்லாம் ஒட்டியாக நிறுத்திக்குவாங்க. அது லாரி ஃபுல்லாக ஏறி தான் கட் பண்ணுவாங்க. இருக்கிறதே மொத்தமாக 3 பெண்டு தான் தலைவா. இது ஒன்று இந்தியா நம்ம வண்டியில் எகிரி கூச்சி ஓடி அனுப்பிச்சா அதுதானே. மணி இங்கே பாரு, இந்த கேப்பில் பாடுற அந்த மரசந்தில் பாரு. கீழே இறங்கிறாத முடிச்சே விட்ருவாங்க. கடத்தி ப்ரோ, கடத்தி. அது பேர் கடத்தி மான் நிறையா இருக்குது பாரு. ஆமாம் ப்ரோ, இந்த நேரம் தண்ணி குடிச்சிட்டுக்குல்ல ப்ரோ. இந்த மான் வந்து இந்த ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஹில் ஸ்டேஷன் தவிர வேறு எங்கேயும் இருக்காது. ஆமாம், இந்த மான் இங்கே மட்டும்தான் இருக்கும். இங்கே பர்கூர் என்ன ப்ரோ, கடத்தி மான். அது நம்ம பார்க்குறதுக்கு தான் ப்ரோ சின்னதாக இருக்கும். பக்கத்தில் நின்னா நம்ம ஹைட் இருக்கும் ப்ரோ. ஐஃபோனில் ஜூம் பண்ணுறதா மக்களே. நம்ம வண்டி லைனப் பாருங்கள். V4, பிளாக்பெல், ஏஞ்சல், எக்ஸ்பல்ஸ், நம்ம MT. ஸோ எல்லா பாய்ஸ் ஆகி சொல்லுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் லைனப் மக்களே. கருக்காக்கண்டி பாருங்கள், இன்னும் 25 கிலோமீட்ரு. 25 கிலோமீட்டரில் வந்துட்டு நம்ம கர்நாடகா கர்நாடகாக்குள்ளே என்ட்ராயிடுவோம்.
ஸோ இப்போ வந்து பர்கூருக்கு கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம். முன்னாடி பாருங்கள் நம்ம வண்டி எல்லாம் லைனாக போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு டாமினார் அடித்து பிடிச்சி போயிட்டாப்புல. அவரை பிடிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட யார்ட்டி கெப்பாசிட்டி இல்லை. ஸோ வி ஆர் ரைடர்ஸ். ஸோ அதனால் நமக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நம்ம யாரையும் யோ ஏப்பா நான் டபுள்ஸோட வரப்பா, கொஞ்சமாவது மனசாட்சி வச்சு ஓட்டுக்குப்பா. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. சும்மா எல்லாம் பாம்பு மாதிரி வளைஞ்சு போகிறாங்க மக்களே. என்ன இங்கே சோலோவாக போகிறதுனால சல்லுன்னு அழுத்துறாங்க. நம்ம பின்னாடி அப்பாவை வச்சுட்டு வெயிட்டோட போகிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. மேலே வேறு அந்த கற்காக்கண்டி ரோடு போட்டாங்களே என்னமோ தெரில மக்களே. இருக்கிறதுலே மோசமான ரோடுனா அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே போயிட்டு வரதுக்குள்ள புழுதி கிழுதிலாம் நெஞ்சு கிஞ்செல்லாம் ஏறி எப்படி இருக்குங்கிறீங்க. இந்த புழுதி இருக்குது பாருங்கள், இது அப்படியே ஒரு 3 மடங்கு இருக்கும். அப்படியே ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக புழுதியாகவே தான் இருக்கும். ஸோ போட்டாங்களா என்னமோ தெரில, போனால் தான் தெரியும், பார்க்கலாம். புழுதி மட்டும் இருந்துச்சுன்னா எல்லோரும் ஜாக்கெட்டு பைக்கு மொத்தமும் காலி. அப்படியே செம்மண்ணுன்னு வரும், மண்ணு கலரில் இருக்கும் எல்லாமே அந்த ரோட்டை தாண்டறதுக்குள்ளே. ஸோ நம்ம லீடர் துப்பாக்கி பார்த்திப்போனா. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் நவீன் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் யாரும் இன்னும் வீடியோவில் அவரை பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ தான் விளாகில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. அவர் எல்லாருமே வந்து அவங்க 2 பேரும் பெங்களூர்லேருந்து அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. மைசூர் ரோடு வழியாக வந்து அப்படியே கொள்ளைகால் வந்துடுவாங்க. வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களும். நம்மளுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இந்நேரம் அவங்களும் நியர்பை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்குமே கொள்ளைகால் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ மேலே போயிட்டு அவங்கள மீட் பண்ணலாம். மக்களே வெல்கம் டு பர்கூர் ஃபாரஸ்ட். இதுதான் மக்களே பர்கூர். சூப்பராக இருக்கும் மக்களே இந்த ஊர். ஐயோ இங்கே பாருங்கள், செம்ம ஊர் மக்களே, வேறு லெவலில் இருக்கும். லாரியிலே சாத்தணுங்கடா. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இப்போ போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இந்த ஹோட்டலில் எதுவுமே கிடையாது. இப்போ தான் புதுசாக வந்திருக்கு இதெல்லாம். இதுக்கு முன்னாடி இல்லை. அப்போல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இடம். பார்க்குற ஃபுல்லாகவே வந்து காடு மாதிரி தான் இருக்கும். செம்மையாக இருக்கும் மக்களே. இங்கே வந்துட்டு நான் ஒரு டீ கடை சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு 2 டீ கடையில் விட்டுருங்க. இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் எப்போ வந்தாலும் அங்கே தான் டீ குடிப்பேன். அந்த புளிய மரம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல பர்கூர் மக்களே. சூப்பராக இருக்கும் மக்களே இந்த ஊர், செம்ம ஊர். இப்போ இன்னும் முன்னாடிப்பா இது இல்லைப்பா. ஸோ மக்களே இந்த டீ கடை தான். இங்கே வாங்க, தாறுமாறாக இருக்கும் டீ. நான் எப்போயுமே இங்கே தான் வருவோம். காரில் எடுத்துகிட்டு இங்கே தான் வந்து குடிச்சிட்டு போவோம். எனக்கு இந்த கேலிபரை கழட்டி பிரேக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. இவரு அவன் கழட்டின வாரத்துக்கு என்ன தெரியுமா கேட்குறான், இன்னொரு வரைக்கும் உயிரோட இருக்கிறேன்னா அப்படின்ட்டான். என்னாச்சுன்னு கேட்டுருக்கு. இந்த பிரேக் பிடிக்காம இருந்துச்சுல 3 நாள்ல போய் நானும் பேனை மாற்றி பார்க்குறோம், ஆயில் மாற்றி எல்லாமே தெரிஞ்சிச்சு. டீ குடிங்க. டிஸ்பிளே ஆஃப் பண்ணுறேன் மக்களே. பிஸ்ட்டு பாருங்க, அடடா பிஸ்ட்டு ரொம்ப வருஷம். அட ஏப்பா கபதிராதப்பா பிஸ்ட்டை பார்த்துட்டு. அங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க, ரொம்ப வருஷம் ஆகுது மக்களே இந்த ரோட்டில் நான் மிஸ்ட்டை பார்த்து. கிட்ட சொல்ல போனால் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த பக்கம் வரேன் பர்கூரை தாண்டி. ஏன்னா கடைசியாக நான் வந்தது பார்த்தீங்கன்னா மைசூர் போகிறப்போ வந்தேன். மைசூருக்கு அடுத்து இப்போ தான் வரேன். நம்ம மைசூர் போயிட்டு வந்து 3 வருஷம் ஆகுது மக்களே. கீழே மிஸ்ட்டு உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, ஆனால் பயங்கரமான மிஸ்ட்டு. ஏன்னா இங்கேயே மிஸ்ட் இருக்குதுன்னா அதான் அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது மக்களே. இந்த ரோடு சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோட்டில் வந்து. சும்மா இது வந்து அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகும். பர்கூர் தாண்டி தட்டக்கரை தாண்டிட்டோம்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் போகும். வளைஞ்சு போகலாம். சூப்பராக இருக்கும். வளைவு நெளிவு சாலை, நல்லா வளைஞ்சு போகலாம் பாம்பு மாதிரி. என்ன ரோடு தான் கொஞ்சம் மோசமாகி போச்சு, ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் அங்கே பாருங்கள் நடு ரோட்டில் என்னமோ ஓடுது, காட்டுக்கோழி
பதமில்ல பச்சரிசி சாதம் வளம்புரி சங்க போல வழுக்குதுவோம் கழுத்தில்ல கண்ணதாசை எழுத்து. சரியான ரோடு மக்களேண்ணா, சரியான ரோடு. இன்னும் கற்காக்கண்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 ரோடுனா கற்காக்கண்டி 4 ரோடு தான். கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. அங்கே தான் தமிழ்நாடு கர்நாடகா பார்டரு. ஸோ நம்ம 14 கிலோமீட்டர்களே உள்ளது. நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் ஹில்ஸ் போயிட்டு பிஆர் ஹில்ஸ்லேருந்து சிவசமுத்திரம் போவோம். சிவசமுத்திரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான இது அதுதான். நம்ம அந்த ஃபால்ஸ்லேருந்து தான் தண்ணி கீழே ஊற்றி நம்ம இதுக்கு வருது, ஒகேனக்கல்லுக்கு வருது, நம்ம காவேரி ஆறுக்கு வருது. சரியான ஃபால்ஸ் மக்களே அது. அடடா மகடா பாட்டில் வரும், பையா படத்தில் சுத்துதே பூமி, இந்த 2 சாங்லேயும் வரும் அது. அடடா மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரு. அந்த பாலம் தாண்டிட்டா கர்நாடகா, இந்த பக்கம் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு. ஈரோடு மாவட்டம் ஊராட்சி தங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறது. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட் மக்களே. கர்நாடகா வந்துட்டோம். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட் மக்களே. எங்கடா பார்க்குறேன் டே, பாலாறு. நாங்கள் இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் பிரிக்கிறது. இந்த ஆற்று பக்கம் அந்த பக்கம் போயிட்டு கற்காக்கண்டி. இது வந்து பாலாறு தான். நம்ம மாதேஸ்வரம் மலை பாலாறு இருக்குல்ல, சேம் அதே தான் இதுவும். மக்களே இது பாலாறு, இவன் கோளாறு. பாலுக்கு வர போயிட்டு இருக்குது மக்களே. கற்காக்கண்டிட்டும் 4 ரோடு வந்து போட்டாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆனால் நீட்டாக போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இதுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு சூப்பரு. எப்படி இருக்குன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே பழைய மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பண்ணலை. சூப்பர் மக்களே. இதுதான் நம்ம 4 ரோடு. கற்காக்கண்டி தாண்டினா 4 ரோடுன்னு ஒரு ஊர் வரும் பாருங்கள், அந்த 4 ரோடு தான் இது. இந்த ரோட்டில் லெஃப்ட் போனோம்னா நம்ம வந்து ஊக்கியம் போகலாம். ஊக்கியம் போய் அப்படியே காக்காபாளையம் போய் அப்படியே நம்ம கடம்பூர் போகலாம். ரைட்டு போனோம்னா மாதேஸ்வரம் மலை போகலாம். இதில் நேராக போனால் கொள்ளைக்கால், மைசூர். ரோடு நல்லா போட்டிருக்குறாங்களா? அந்த பக்கம் ரோடு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏறா பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. கடைசி வரையும் போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு 2-3 கிலோமீட்டர் என்னமோ போடலை, 4 ரோடு தாண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம பசங்க சொன்னானுங்க, மேலே பரூரில் இருக்க பசங்கள்கிட்ட கேட்ட வரைக்கும். ஸோ அது எப்படி என்னென்னு போனால் தான் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம 4 ரோடு தாண்டி போயிட்டுருக்குறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீட்டாக லாக முடிக்க போகிறோம். ஸோ நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கே தெரில ரெக்கார்ட் ஆகுதான்னு முதல்ல. ஐயோ இதைத்தானே சொன்னேன். ரோடு நல்லாளேடு. இதே தான் மக்களே, உழுதி கிளம்ப போக வேண்டியதுதான் இதுக்கு மேலே. நம்ம எக்ஸ்பிரஸ் வச்சுருக்கான், போட்டு அழுத்திடுவான். ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் மிஷினு. நான் இந்த தேய்ச்சி போன டயரை வச்சுக்கிட்டு எப்படிடா ஓட்டுறது? ஓ, பிட்டாக தான் போடலையா? மற்றபடிலாம் போட்டிருக்குறாங்க மக்களே, பிட்டாக தான் போடல. ஐயோ ஆஃப் ரோடு மிஷின் வச்சுட்டு பறக்குறாராம். ஹைவேஸ்ல வச்சு கொண்டா தெரியும் அவனுக்கு. பாருங்க மக்களே, ஆஃப் ரோடு மிஷின் வச்சுட்டு ஏறி அமுத்திட்டு போயிட்டான். வரண்டா பாவா, இருறா, ஹைவேஸ்ல மாட்டு வீல வச்சு கொள்றண்டா, வாடா. ஐயோ டயர் வேற மோசமா இருக்குது, காப்பாத்துக்கு மக்களே. டயர் மாற்ற முன்னே யாரா வண்டி எடுத்துகிட்டு வர சொன்னது கேட்பீங்க. நம்ம வந்து டயர் ஆர்டர் கொடுத்துருக்கோம், ஏன்னா நம்ம சைஸை விட பெரிய சைஸ் போடலான்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்டாக் டயரை விட கொஞ்சம் பெரிய சைஸாக போடணுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்குறோம். அதுதான் தெரியல. இல்லை, அது வந்து என்னதான் இருந்தாலும் ஆஃப் ரோடு மிஷின்னு ப்ரூவ் பண்ணும்ல. ஆமாம், மூணாறில் பண்ணால போய் ஒரு பஸ் ஸ்டாப் நின்றுட்டு இருந்தானே. இந்த பக்கம் எதுவும் பஸ் ஸ்டாப் இருக்காது. ஆமாம், இவனுக்கு என்ன வச்சுட்டா வீவிய அடுத்து அவனும் ஆரம்பிச்சுட்டான். அதான்
மக்களே ஐயோ சுத்தம் போகிறதுக்குள்ளே டீ ஸ்டம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட மாட்டேங்குது. ரிட்டர்ன் இதுலேயே தான் வரணும். பெருசாக ரிட்டர்ன் வரும்போது மாதேஸ்வரம் மலை வழியாக இறங்கிடலாமா? ரொம்ப ஒஸ்ட்டு மக்களே. நான் வீடியோ அந்த பக்கம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே வெரி ஒஸ்ட்டு. யாரும் வந்து கற்கா கட்டி ரோடு போட்டாங்கன்னு இது நம்பி வந்துடாதீங்க. ரொம்ப மோசம். சும்மா அப்படியே தான் இருக்குன்னு பழசை விட ரொம்ப மோசமாக கிடக்குது. இங்கே பாருங்க எத்தோ சோடு பள்ளம். ஐயோ அம்மா, நான் நேரம் பிடுங்கியிருக்கும் மக்களே. நேரக்கு பிடுங்கி வீசி எரிஞ்சிருக்கும். ரொம்ப மோசம் மக்களே ரோடு. இந்த ஆஃப் ரோடு வண்டி வச்சுருக்கிறவனுக்குலாம் பிரச்சனை இல்லை. ஏடாலே வரக்கூடாத இடத்துல கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டீங்களாடா. பாவம் அவர் தான் V4 வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாருப்பா. நேக்கடு ஸ்போர்ட் கூட பரவாயில்ல. அது பிலினோட வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஏன் கேட்குறீங்க? இங்கே பாருங்கள் ரோடாது சாமி. இந்த வழியாக என்னப்பா போகும்போது கம்முன்னு மாதேஸ்வரம் மலை வழியாக இறங்கிடலாம்ப்பா. இதெல்லாம் போனால் டைம் வேஸ்ட்டு. ஐயோ இந்த வழியாக எவனாவது போவானா? இதில் போச்சோன்னா இதுக்கு பேசாமல் திம்பம் போயிருக்கலாம், இல்லைன்னா மாதேஸ்வரம் மலை போயிருக்கலாம். மக்களே தவறு செய்து விட்டோம். இதில் வந்து அங்கே வேறு நவீன் ப்ரோவும் பார்த்தி ப்ரோவும் நம்ம கொள்ளைக்காலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம்மா. ஐயோ சூப்பர். இல்லை எவ்வளோ தூரத்துக்கு இப்படியே இருக்குதுன்னு தெரியல. 6 கிலோமீட்டர்னு சொன்னான். 6 கிலோமீட்டருக்கு மேலேயோ. ஐயோ என்னது இது? சத்தியமாக ரோடு தானே அது? ரேடியேட்டர்லாம் ஓடுது மக்களே வண்டியில். யானைக்கேனா துரத்துனா கூட இந்த ரோட்டில் அழிச்சு பிடிக்க முடியாது அவசரத்துக்கு. பாருங்கள் எங்கேயாவது யானைக்கேனா இருக்குதா? யானையோய் சூப்பராக இருக்குது போங்க. ரோடு தான் இது. ரோடு இல்லை சுத்தமாக. இது ரோடு போடுறதுக்காகலாம் பறித்து போடல மக்களே. ரோடு போடாமலே விட்டு ரோடு இப்படி ஆகி போச்சு. இவங்க பறிச்செல்லாம் ஒன்றும் போட கிடையாது. ரோடு எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி போட்டாங்களோ தெரியல. ஆடாடாடாடாடாடாடா சூப்பராக இருக்குது போங்க. ஏண்டாப்பா அந்த ரோட்டில் வந்தோங்கிற அளவுக்கு இருக்குது. லாரியெல்லாம் சைடு போடுறதெல்லாம் பாசிபிளே இல்லை. ஐயோ சாமி இன்னும் போயிட்டே இருக்குது. ஐயோ சை இந்த ரோடா போகும்போது கம்முனு மாதேஸ்வரம் மலை போயிடலாம் போப்பா. இந்த ரோட்டில் வந்த நேரத்துக்கு வராமலே இருந்திருக்கலாம். ஐயோ சாமி அங்கே மேலே வரைக்கும் அப்படி தான்ப்பா இருக்க மாட்டேங்குது. இந்த ரோட்டை போட்டு தோணுது கர்நாடகா கவர்மெண்ட்டே. இங்கே பாருங்கள் இந்த ரோட்லேயும் இந்த மாதிரி லக்கேஜெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் ஓட்டுறாங்களோ தெரியல மக்களே. சாமி சுத்த ஒஸ்ட்டு மக்களே. சைடு போடுறதெல்லாம் தவிடுதுங்கிற வேலை தான் இந்த ரோட்டில். ஒரே ஒரு சான்ஸு இந்த பஸ்ஸை சைடு போட்டோன்னா போதும், இல்லைன்னா புழுதியில் முடிஞ்சேருவேன். எப்பா சாமி. ஆனால் அந்த டிரைவரெல்லாம் பாராட்டணும் மக்களே. டெய்லி ஒரு நாளைக்கு எப்படி 2 சிங்கிள் 3 சிங்கிள் இதே ரோட்டில் தான் ஓட்டுவாங்க. எப்படி ஓட்டுறாங்களோ தெரியல சாமி. பாருங்க சுத்த மோசம். யாரும் வராதிங்க இந்த ரோட்டில் தயவு செஞ்சு. இந்த ரோடு நல்ல வேலை லாலி வரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். அப்பா புது ரோடா? ஓ சாமி. இங்கே பாருங்க ஜாக்கெட்டெல்லாம் கேமராவே புழுதி. இங்கே பாருங்கடா சாமி, கேமராவே என்ன நிலமையில் இருக்குது பாருங்கள். இதில் நாம் எந்த நிலமையில் இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். கொள்ளைக்கால் போயிட்டு வர மக்களே.
மக்களே, முன்னாடி அந்த ஸ்ப்ளெண்டரில் 2 பேரும் அருண் ப்ரோக்கு முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் சட்டை. அவனுக்கு என்னமோ தெரில, எங்களை பார்த்ததுலேருந்து வரானுங்க, விரட்டி பிடிக்கிறானுங்க, போகிறானுங்க, ஸ்லோ பண்ணுறானுங்க, வேணே வந்து எங்கள்கிட்ட வம்பழுத்திட்டு இருக்கிறானுங்க. இது கான்ட்ரவர்சி கிடையாது. இந்த மாதிரி ரைடர்ஸ் எங்களுக்கான ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய ரோட்டில் இஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேணுனே வந்து என்னமோ நாங்கள் அவங்களோட ரேஸ் போகிறதுக்காக வந்துருக்கிற மாதிரி எங்களோட ரேஸ் ஓட்ட வந்த மாதிரி வருவானுங்க. ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு 700 ரைடு தாடா பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் என்ன ரேஸுக்காராக வந்திருக்கோம்? எங்களை பார்த்தா ரேஸ்கார மாதிரியாடா தெரியுது. ஏடாடி அங்கே பாருங்க, ஸ்ப்ளெண்டர் வச்சு என்ன அழுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க. நாமளே 85ல் போயிட்டு இருக்கிறோம். அவன் ஸ்ப்ளெண்டரில் அப்போ என்ன அழுத்திட்டு இருப்பான். Few minutes later, a few inches later. மக்களே, எல்லாரும் வந்துட்டாங்க. வரேன்னு சொல்லி லேட்டாக வந்துட்டாங்க. இப்போ பாருங்க, இப்போ மீட் பண்ணுற எல்லாரையும். நவீன் ப்ரோ, பிக் மேன் ப்ரோ. நவீன் செம்மையா இருந்துச்சு வந்த வழிலாம். ஐபோனை வச்சு வீடியோ எடுக்கிறேன். என்ன ப்ரோ, எல்லாம் வயசாகி போச்சு, எல்லாம் நிறைச்சே போச்சு. எடுங்க ப்ரோ, எடுங்க. அப்படியா? போன்ல மட்டும் இருங்க ப்ரோ. அருண் ப்ரோ, ப்ரோ எல்லாரும் கேமராமேனை காணோம். கோப்ரோ ஸ்டாப் ப்ரோ, கடை அப்படியே வா ப்ரோ. விட்டுவா ப்ரோ. ரோனியா டிவி சோனி மக்களே, ஃபைனலா நம்ம கேங்க சேர்த்தாச்சு. ஜாலி பைக்கர்ஸ். இந்த நேம் ஜாலி பைக்கர் எங்களுக்கு பப்ளிக்ல சொல்ல கொஞ்சம் கோச்சமா இருக்குது. 2 டிக்கெட் மிஸ்ஸிங். 2 ஏகே ஏகேலாம் அவர் அப்பா வராரு. ஏகேலாம் அடுத்து ஜாலி பைக்கர்ஸ் நீனும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. எல்எஸ் கேப்டன். ஹாய் ப்ரோ. அருண்ஜி இவரா சொல்லலையா? அவரே ப்ரோ நீ வா ப்ரோ. அப்படியே லேட் நவீனால எல்லாம் லேட் ஆச்சு. பட் இவர் வந்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாம் லேட்டா வந்தாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. லேட்டா வந்தாலும் கொஞ்சம் லேட்டா வரும். நாளா விடிகள் 4 மணில இருந்து உட்கார்ந்துக்கறேன் ரெடி ஆயி. ஓகே ப்ரோ. அவன் தான் லேட். அப்புறம் எப்படிச்சு எல்லாம் பயங்கரமா ஓடாது. வர வழியில ஒரு ஸ்ப்ளெண்டர்கார வேற சேட்டேன். வாத்து என்ன காசு பண்ணி வந்தாரு. ஆனா ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. அந்த ரோடு சுத்தம் மோசம். ஏன்டா அதுல வந்தேங்கற அளவுக்கு யோசிச்சேன். மாதேஸ்வரம் மலை போயே வந்திருக்கலாம் போல. போம்பா இப்படியே போயிடலாம் போலாம். ஆமா கண்டிப்பா வேணா மறந்துட்டு போறோம் மாதேஸ்வரம் மலை. ஓகே ப்ரோ, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம். ஓகே